Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட 1 இயர் YouTube ஜர்னி பத்தி தான் சொல்லப் போறேன். நான் இதுல நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன். அதனால எனக்கு மானிட்டைசேஷனுக்கு இப்போ 1 இயர் ஆகியுமே எனக்கு கிடைக்கல. நான் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணேன் அப்படிங்கறத இந்த வீடியோல நான் டீடைலா உங்களுக்கு சொல்றேன். தென் இந்த YouTubeல இந்த 1 இயர் ஜர்னி பத்தியும் நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ யூடியூபர்ஸ்க்கு அப்கமிங் ஃப்ரெஷ்ஷா வர்றவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2025ல யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க நிறைய பேர், அவங்களுக்குலாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ போறதுக்கு முன்னாடி எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா 2023லே ஒரு வீடியோ போட்டேங்க. 2023ல போட்ட டைமில் எனக்கு ஒரு 2 வியூ 3 வியூ தான் போயிருந்தது. அதுக்கப்புறம் நான் யூடியூப் பக்கமே அந்தளவு கான்சன்ட்ரேட் பண்ணல. நான் ஃபேஸ்புக்கில் தான் முழுக்க முழுக்க நல்லா ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனா ஃபேஸ்புக்கில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதில் 7K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் பண்ண தப்பே ஒரு பொழுதுபோக்காக சேனலில் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியாவே இல்லாமல், யூடியூப் பற்றின எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் வீடியோவை அப்லோட் பண்ணது தாங்க என்னோட தப்பு. நான் யூடியூப்பில் அந்தளவு ஆக்டிவாகவே இல்லை. ஃபேஸ்புக்கில் தான் நான் ஆக்டிவாக இருந்தேன். ஏன்னா நம்ம ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம், யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தால் தான் நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் அந்த ஐடியாவே இல்லை. எனக்குன்னு சொந்தமாக பிஸ்னஸ் இருக்குது. அப்புறம் அதை என் ஹஸ்பண்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நான் வேலைக்கு போயிருந்தேன். இப்படியே போயிடுச்சு. ஓகேங்களா? அதனால் எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ அதுதான் நான் பண்ண ஒரு மெயின் தப்பே. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. என்ன ட்ரெண்டிங்கில் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க எப்படியெல்லாம் கண்டென்ட் போடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணிவிட்டு போடுறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ இல்லைனா என்ன மாதிரி உங்களுக்கு 1 இயர் ஆகி மானிட்டைசேஷன் வாங்குறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது நான் பண்ண மெயின் தப்புங்க. அடுத்தது 2வது தப்பு என்ன அப்படின்னா, கன்சிஸ்டன்ஸாக நான் வீடியோ போடல. சரியான ப்ராப்பரான ஐடியாஸ் எதுவுமே இல்லாமல் ஜனவரியில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு டைம் பாஸ்க்காக மார்ச்சில் ஒரு அப்லோட் பண்ணேன். பட் யூடியூப் கணக்குப்படி 1 இயர் கணக்கு, ஜனவரிலேருந்து இந்த ஜனவரி. அதுக்கப்புறம் மார்ச்லேருந்தும் கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போடவே இல்லை. செகண்ட் நான் யூடியூப்பில் ஆக்டிவாக இல்லை, நிறைய இல்லாததுனால நிறைய டெக் சேனலை நான் பார்க்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் வேலையை பர்சனல் இஷ்யூவால் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு, ஓகே நம்ம யூடியூப் போடுவோம், வீடியோஸ் போடுவோம், ப்ரொஃபஷ்னலாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிக்கவும் தான் தெரிஞ்சிச்சு. நிறைய மிஸ்டேக்ஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுலேயே 6 மந்த்ஸ் போயிடுச்சுங்க. எனக்கு 6 மந்த்ஸ் கழிச்சு தான் ஓகே இதுலேருந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நான் முழு மூச்சாக வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். என்னென்னா நான் மிக்ஸ்டு கண்டென்ட்டாக போட்டுட்டேன். ஒரே கண்டென்ட் நம்ம எடுத்து போட்டிருந்தோம் அப்படின்னா வியூ நல்லா போயிருக்கும். மேபி நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் கூட முடிச்சிருக்கேன், அது ரிலேட்டடாக நான் ஒரு போட்டிருந்தேன் அப்படின்னா நிறைய எனக்கு மானிட்டைசேஷன் ஆகிருக்கும். இல்லை இந்த குக்கிங் ஸ்டார்டிங்லேருந்து போட்டிருந்தேன், குக்கிங்கே கண்டினியூ பண்ணியிருந்தாலும் மானிட்டைசேஷன் கிடச்சிருக்கலாம். பட் நான் மாற்றி குழப்பி நிறைய மிக்ஸ்டு கண்டென்ட் போட்டதுனால எனக்கு நிறைய ரெக்கமெண்ட் பண்ணாமல் போயிடுச்சு. எப்போவுமே ஒரே கண்டென்ட்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும், வியூஸ் நல்லா போகும். நான் பண்ண 3 தப்பு சொல்லியிருக்கேன். என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் யூடியூப்பில் ஆக்டிவாக இல்லாதது. செகண்ட் நிறைய டெக் வீடியோஸ்லாம் பார்க்காம யூடியூப் பற்றின ஐடியா அறிவே இல்லாமல் வந்தது. தேர்டு கன்சிஸ்டன்ஸாக ஒரே கண்டென்ட் போடாமல் நான் மிக்ஸ்டு கண்டென்ட்டாக போட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 தப்பும் பண்ணியிருந்தேன். அடுத்து 4வது என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு லைக் போடுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க சேனலை உடனே ஒரு கமெண்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்க சேனலை உடனே ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது, கமெண்ட் போடுறது, இந்த தப்பை பண்ணேன். செகண்ட் பெரிய பெரிய வீடியோஸ்லாம் வருது அப்படின்னா, நான் முன்னாடியே எனக்கு அந்த ஹேபிட் இருந்தது. பட் ஆனால் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த தப்பை பண்ணக்கூடாது போல். நான் கேஷுவலாக எப்பவும் போல் இருந்துட்டேன். பெரிய வீடியோஸ்லாம் போகுது அப்படின்னா கமெண்ட் போடுறது. அப்படிதான் இந்த டெல்லி ரேப் கேஸ் பற்றி பேசியிருந்தாங்க, அதில் நான் கமெண்ட் போட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் அந்த கமெண்ட் ஒரு 100 லைக் அப்படி விழுந்து அதுக்கு ரிப்ளைஸே 100 ரிப்ளைஸ் வந்துருந்துருச்சு. அதில் நிறைய பேர் வல்கராக பேசியிருந்தாங்க, தப்பு பண்ணவனா அப்படி தண்டனை கொடுக்கணும். ஸோ எனக்கு ரிப்ளை விழுந்ததுனால என்னோட கமெண்ட் ஸ்பேம் ஆயிடுச்சு. மாற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது, சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கமெண்டில் யூஸ் பண்ணுறது, லைக் போட்டுட்டேன் அப்படிங்கிறது, சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்ம கமெண்டில் கேட்குறது. அப்புறம் நம்ம நல்ல கமெண்ட் போட்டாலும்
அதுக்கு வந்து ரொம்ப ஹாஷாக யாராவது ரிப்ளை பண்ணிட்டாங்கன்னா நம்ம கமெண்ட் தான் வந்து ஸ்பேம் ஆகும். ஸோ கம்யூனிட்டி வார்னிங் மாதிரி எனக்கு வந்துருச்சு. அவர் யாரோ ஒருத்தவங்க வந்து தப்பாக எனக்கு ரிப்ளை பண்ணதுனால என்னோட கமெண்ட் எனக்கு தானே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து வார்னிங் மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு, ஒரு 3 months வந்து சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. தென் வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கும் வந்து ஒரு வாட்டி வந்தது. என்ன தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா, மகாராஜா மூவி வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் நான் யூஸ் பண்ணதில் ஏதோ ஒன்று கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்காக கொடுத்துட்டாங்க எனக்கு. இமீடியட்டாக அவங்க எனக்கு வந்து அந்த கண்டென்ட் வந்து ரிமூவ் பண்ண சொல்லியெல்லாம் வந்து எனக்கு டைமிங்கே கொடுக்கல. புது சேனல் பாவப்பட்டிருக்கலாம் அவங்க, ஆனால் அதை காப்பிரைட் கொடுத்தவங்க அதை ஸ்ட்ரைக்காகவே கொடுத்து அவங்களே வந்து அந்த டெலீட் பண்ணதுனால திரும்பவும் வந்து அடுத்தடுத்து 6 மாதத்துலாம் போடுறேன். ஆனால் தொடர்ந்து எனக்கு வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, வியூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. அதனால தான் வந்து எனக்கு வந்து சேனல் வந்து அந்த வாட்ச் ஹவர் கொண்டு வந்து சேனல் வந்து மானிட்டைசேஷன் கொண்டு வர முடியல. ஒரு ஷார்ட்ஸ் நிறையா 1K வீடியோஸ் கிட்டத்தட்ட நான் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் புதுசாக சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மாற்றி சப்போர்ட் பண்ணிக்கிறது, லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறது, இதெல்லாம் பண்ணாமல் இருங்க. மேக்ஸிமம் வந்து ஓன் கண்டென்ட்டாக போடுங்க. இந்த கமெண்ட்ஸ் செக்ஷன் பொறுத்தளவு உங்களுக்கு கமெண்ட்ஸை வந்து ஆஃப் பண்ணுவாங்களோ ஒழிஞ்சு என்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னே உங்களுக்கே தெரியாது. ஏன் நம்ம கமெண்ட் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, ஏன் நம்மளால கமெண்ட் போட முடியல, இல்லாட்டினா வியூ வந்து அப்படியே குறைஞ்சிரும். வீடியோஸ்க்கு வந்து வியூ வந்து வரவே வராது. இதெல்லாம் வந்து ஷேடோ பேன். ஓகேங்களா, எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் நமக்கு வந்து எச்சரிக்காமல் நாம் பண்ணுற தப்புக்கு யூடியூப் சைட்லேருந்து கொடுக்கப்படுற சைலண்ட் பனிஷ்மெண்ட். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து என் சேனலில் வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஸோ நான் சொன்னேன், இப்போ இந்த 4 தவறுகளையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு லைவ் போடுறீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, மேக்ஸிமம் சுற்றி எந்த சவுண்டும் இல்லாமல் போடுங்க. அதுலேயுமே வந்து ஒரு டைம் வந்து காப்பிரைட்டர் சடனாக வந்து ஒரு சாங் வந்து ப்ளே ஆகிடுச்சு லவுட் ஸ்பீக்கரில், கிராஷ் ஆகிடுச்சு ரோட்டில். அப்போ வந்து காப்பிரைட் ஆகி இப்போ எனக்கு வியூ வந்து 1 வீக்காக வந்து அதுலேயுமே லைவ்லேயுமே வந்து வியூ வராது. ஸோ இதெல்லாம் வந்து வார்னிங்கே இல்லாமல் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப ஓன் கண்டென்ட்டாக உங்களோட ஓன் கண்டென்ட் எடுத்து ஜென்யூனாக போடுங்க. உங்களுக்குன்னு வர்ற ஆடியன்ஸ் வந்து வருவாங்க, யாரையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்காதீங்க. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து ஷார்ட்ஸாகவே அப்லோட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வழியாகவே 1000 சப்ஸ்கிரைபர் வந்து வந்துடுவாங்க. அதே மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கிச்சன் சம்மந்தப்பட்ட ஷார்ட்ஸாகவே போடுங்க. நீங்கள் எந்த கண்டென்ட் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறத, நீங்கள் ஒரு கிராஃப்ட் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கிராஃப்ட் சேனல் சம்மந்தப்பட்ட ஷார்ட்ஸாகவே போடுங்க. உங்களுக்கு வந்து நல்ல சப்ஸ்கிரைபர் 1000 ரீச் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் லாங் வீடியோ போட ஆரம்பிங்க. ரொம்ப லென்த்தான வீடியோஸ் போடாமல் ஒரு 5 மினிட்ஸ்குள்ளாரையே இருக்கிற வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போடுங்க. ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகுறீங்க அப்படின்னா அது வரைக்கும் ஒரு 2000 ரீச் பண்ணுற வரைக்கும் வீக்லி 2 or 3 வீடியோஸ் நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து லைவ்லாம் போட்டிங்க அப்படின்னா வாட்ச் ஹவர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைவை பொறுத்தளவு நிறைய பேர் பயப்படுறதே வந்து இந்த பேட் கமெண்ட்ஸ்க்கு தான். பேட் கமெண்ட் போடுறதுக்குன்னு ஒரு பெரிய குரூப்பே இருக்குது. அதனால் அவங்கள பற்றியெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் எல்லா ஃபீல்ட்லேயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதனால் ஃபோக்கஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களாலையும் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.